எலிமினேட் ஆகி போனவங்கல இவங்க டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்வீங்க அப்படின்னு கூல் சுரேஷ் கிட்ட கேட்டதுக்கு கூல் சுரேஷ் ஆக்சுவலி இதுக்கு என்ன பேச போறாரு அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவர் எவிக்ட் ஆகும்போதே இவர் வெளியே போயிட்டு பேசுவாரு, அவருக்கே தெரியாம நடுவுல ஏதாவது உளருவாரு, அப்ப உண்மையெல்லாம் வந்துடும், அதை நம்ம டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. பிரதீப் எவிக்ஷனுக்கு காரணம் அந்த 5 பேர் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ண பாக்குறாரு. அது வந்து இங்க செலக்ட் பண்றாங்கல்ல பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அந்த 5 பேர் தான் முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது இல்ல, இந்த ரெட் கார்டு சம்பவத்துல அவர் சொல்ல வந்தது தான் அந்த 5 பேரு. இன்னும் நேரடியா சொல்லிருக்கலாம் அப்படின்னா இப்ப சொல்ல மாட்டாரு, லேட்டா சொல்லுவாரு. இப்ப இவர் பேசுறாரு, கல் எடுத்து அடிப்பேன் அப்படின்னாங்கல்ல ஒரு அக்கா, மாயக்கா, அந்த அக்கா வெளியே வந்து உருட்டுவாங்கல்ல, அதுக்கு அப்புறமா தான் இவரு கோவம் வரும், அதுக்கு அப்புறமா இவர் பேசுவாராம். இவர் பேசிட்டோம் பொறுமையா. ஆனா இதுக்கு நடுவுல ஒண்ணு உருட்டினாரு பாருங்க. பிரதீப் வந்து சில்லற பையன் அப்படின்னு சொன்னார்ல, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இவர் உருட்டுறாரு. கல்வெட்டுல எழுதி வச்சுக்கணுமா, பிரதீப்க்கு வந்து கேம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அவன் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியதான். அதைத்தான் நாங்களும் சொல்றோம், நல்லா கேம்ல இன்ட்ரெஸ்டா ஃபோக்கஸா இருந்தவன தான் இப்படி பொய்யா பழி போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு. அதைத்தான் நம்ம சொல்றோம். இவர் பாத்தீங்கன்னா பிரதீப் உள்ள இருந்திருந்தா அவன் தான் ஜெயிச்சிருப்பான். அதுலயும் குறிப்பா இவரும் பிரதீப்பும் அந்த ஃபைனல் ஸ்டேஜை ஷேர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா, கமல் சார் வந்து கையை பிடிச்சி தூக்குறதுக்கு முன்னாடி இவரே கமல் சார் கையை பிடிச்சி, சார் வேணாம் சார், எனக்கு வேணாம் சார், இதை பிரதீப்கே கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவாராம். நம்பிட்டோம். இது பழைய கூல் சுரேஷ் வெளியே இருந்தார்ல, அந்த கூல் சுரேஷ் சொன்னா கூட எப்பவும் போல உளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா உள்ள போயிட்டு வந்துட்டு இப்ப ஒரு உருட்டு விட்டுறீங்களே கூல் சுரேஷ் அண்ணா, ஏன்னா இந்த சில்லற வேலை ஏன்? அதுவும் பாத்தீங்கன்னா இவர் கூட டயாஸ் அங்க ஷேர் பண்ணும்போது அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பிரதீப் நீ ஜெயிக்க வேணாம், வந்துரு பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆதரவாளர்களே அவரை கூப்பிட்டு இருப்பாங்க. உடன் பிறவா சகோதரன், பாசக்கார தம்பி அப்படின்னு சொல்றாரு, அவன் மேல பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. இதையே தான் நவம்பர் 4 அன்னைக்கு பிரதீப் சொன்னாரு, கூல் சுரேஷ் மேல பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமல் சார் என்ன சொன்னாரு, அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பார்க்கலையே, யாரா இருந்தாலும் கேம்ல அடிச்சு விரட்ட வந்தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னாருல. அப்பெல்லாம் இந்த வாய் ஏன் பேசல, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துச்சு. இவர் வந்து ஒரு டூலா தான் யூஸ் பண்ணப்பட்டாரு. அது வந்து இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சாலும் இவர் ரியாக்ட் பண்ணது என்ன, அங்க வந்து நான் ரெட் கார்டு தூக்க மாட்டேன், அப்புறம் வெளியே வந்துட்டு லைட்டா கண் கலங்கி, பிரதீப்ப நீ இருந்திருக்கணும் பிரதீப்ப, இப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது பிரதீப்ப அப்படின்னுது. அதுதானே, அதுதான் அந்த ஃபீலிங்ஸா? நாங்க நம்பிட்டோம்னா இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, அப்படி அது வந்து திசை மாறுதுன்னு ஒண்ணு அங்கேயே பேச வேண்டியதானே, ஏன் வரல, ஏன் அந்த வாய் வரல? இங்க கூல் சுரேஷ் ஆகட்டும், மாயாவாகட்டும், பூர்ணிமாவட்டும், ஏன் ஜோவிகா வரவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, இங்க விஷ்ணு, நிக்சன் எல்லா பிளேயருமே எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் வந்து பெரிய தடையா இருந்தது பிரதீப். கிளியர்லி வின்னர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி அப்பட்டமா தெரிஞ்சதுனால பிரதீப்பை தூக்கிட்டா மற்றவங்க எல்லாம் ஈஸியா அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தப்பு நடந்திருக்கு இல்லைங்கிறத தாண்டி அதெல்லாம் ரசிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க, கொண்டாடினாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கூல் சுரேஷ்காக கூடின இந்த கூட்டம் தான் கூல் சுரேஷ் மேட்டரை மட்டுமே வச்சு வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ரெட் கார்டு கொடுக்கணும்னா என்ன சொன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பிளான் போட்டாங்க. இது நம்ம கற்பனையில சொல்ல, இது நடந்தது டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, குறும்படங்கள் இருக்கு, இத்தனை பதிவுகள் இருக்கும் போதுதான் அந்த உலக நாயகன் ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தார். தீர்ப்பு இல்ல, இது தீர்வு அப்படின்னாரு. தீர்வோ அது தப்பா இருக்கு சார் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போயிட்டாரு. அதன் பெனிஃபிட்டை அனுபவிச்சவர் தான் இந்த கூல் சுரேஷும். பிரதீப் இருந்திருந்தா இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும், எப்பயோ எவிக்ட் ஆயிட்டு வெளியே வர வேண்டியவங்க தான். இந்த ஸ்பேஸ் கிடைச்சு மட்டும் என்ன சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்களா, அப்பவும் கேவலமா யூஸ் பண்ணிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு நான் அந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு தாவி வந்தவர் தானே இவரு. பழசெல்லாம் சொல்ல வேணாம், தோண்ட வேணான்னு பாக்குறேன் அப்படின்றாரு. அடேங்கப்பா, பழசு இன்னும் 30 வருஷம் முன்னாடி நடந்துச்சு இல்ல போன சீசன் நடந்துச்சு இல்ல, அதெல்லாம் பழசாயிடுச்சு இல்ல, சீசன் இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ள அதெல்லாம் பழசா? இப்போ ஒன்றும் லேட்டா இல்ல, முன்னாடியே உண்மையை ஒத்துக்குங்க கூல் சுரேஷ். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா வெளியே வந்து அவங்கெல்லாம் இந்த ஸ்பேஸை சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்த பழியை உங்க மேல போட்டாலும் போடுவாங்க. அப்புறமா வந்து நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப உங்களை கோமாளியா தான் மக்கள் பார்ப்பாங்க. இதுல சுரேஷா இருந்தா, கூல் சுரேஷா இருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் கதை விட்டுருக்கிறாரு. நீங்க சுரேஷா இருங்க இல்ல கூல் சுரேஷா இருங்க, உண்மையை பேசுங்க, அட்லீஸ்ட் உண்மையை பேச ட்ரை பண்ணுங்க. இவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.